எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வேன். எபிரேயர் 8. 7 அதிகாரங்களை முடிச்சிருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால. ஒவ்வொரு வசனங்களாக அதுல இருக்கிற காரியங்களை நம்ம இன்னும் ஆழமா பார்க்கலாம். அதுல அவ்வளவு அடர்த்தியான கண்டென்ட் இருக்கு. அதை நம்ம டைலூட் பண்ணோம். இப்படி ஒரு கான்சென்ட்ரேட்டடான ஒரு விஷயத்தை எடுத்து அதை டைலூட் பண்ற, தண்ணி ஊத்தி டைலூட் பண்ற மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து அதை நம்ம கிரகித்து கொள்றதுக்கு, நம்ம டைலூட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம் ஆகும். ரொம்ப ஒவ்வொன்றையும் நம்ம அதை புரிஞ்சு அதோட பின்னணியோடு கூட அதை ஆராய்ச்சி செய்யறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை நிச்சயமாய் தருவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இருந்தாலும் இந்த எபிரேய நிருபத்தை நீங்க ஃபுல்லும் நீங்க ஒரு கிளான்ஸ் வந்துட்டீங்கன்னா முழு பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிடும். பழைய ஏற்பாட்டின் தெளிவை நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து பாக்குறத விட புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தோடு கூட பழைய ஏற்பாடு பார்க்கணும். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்களை போதிக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டை நம்ம அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த கலாச்சாரத்தின் பின்னணியில நம்ம இல்லை. ஆனா புதிய உடன்படிக்கையின் கண்ணோட்டத்தோடு கூட நம்ம பழைய ஏற்பாடை பார்க்கும்பொழுது நிச்சயமாய் அது நமக்கு ஒரு 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 பெரிய ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும். இந்த கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, இப்படி கர்த்தரை குறித்ததான எல்லா தன்மைகளும் இந்த பழைய ஏற்பாட்டின் மூலமாக நமக்கு வெளிப்படும். கர்த்தருடைய காருண்யங்கள் நமக்கு வெளிப்படும். அந்த சம்பவங்களுக்கான நிச்சயம் என்ன, அது அந்த நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட காரியங்களுடைய நிச்சயம் என்ன அப்படின்றது நமக்கு புரியும். அதற்கு இந்த எபிரேய நிருபம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதுல 7 அதிகாரங்களை கர்த்தருடைய கிருபையினால நம்ம முடிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போய்த்து கொண்டே வருகிறார். இப்ப கடைசியா அந்த 7ஆம் அதிகாரத்துல மெல்கிசேதேக்கு அப்படின்ற ஒரு முறைமையின்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த மெல்கிசேதேக்கு யாருக்கு ஒப்பானவராயிருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாயிருக்கிறார். அதாவது கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பாயிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துனான கிறிஸ்து இயேசுனான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த மெல்கிசேதேக்க கர்த்தர் இந்த பூமியில ஏற்படுத்தும் பொழுது, அந்த முறைமையை ஏற்படுத்தும் போது யாருக்கு ஒப்பானவராய் இந்த மெல்கிசேதேக்கு உண்டாக்குறாரு அப்படின்னு பார்த்தா கிறிஸ்து இயேசுக்கு ஒப்பானவராய் இந்த மெல்கிசேதேக்க கர்த்தர் உருவாக்குறாரு. அப்படிதான் பண்றாரு. இப்ப இந்த முறைமையின்படிதான் நாம இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம போறோம். புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை அப்படின்னு 2 இருக்கு. அதாவது வேதம் ப்ராக்ரஸிவ் ரெவலேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அது படிப்படியா அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே போகும். படிப்படியா நமக்கு அதனுடைய வெளிப்பாடுகளை கொடுத்துக்கிட்டே போகும். கர்த்தரும் அதே மாதிரிதான். அவரு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்றும் அவரு மாறாதவர். அவர் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஐயோ தப்பாய் போச்சு, சரி நம்ம வேற ஒண்ணு செஞ்சு பார்ப்போம். இப்ப நம்ம லைஃப்ல நிறைய அப்படி செய்வோம். அது தப்பும் கிடையாது. ஒரு விஷயம் பண்ணுவோம், அது முயற்சி செஞ்சு பார்ப்போம். ஒருவேளை செட் ஆகல, வரல அப்படின்னா டக்குன்னு அதை விட்டுட்டு வேற ஒண்ணு செஞ்சு பார்ப்போம். இப்படி கர்த்தர் ஒண்ணு செய்ய போய் அது அவர் நினைச்ச மாதிரி வராம வேற ஒண்ணு இதை பண்ணி கடைசியா அது ஒரு வேற டைப்ல போயிடக்கூடாது. எனக்கு திடீர்னு ஞாபகம் இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கும் போது இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த காற்றாலையில இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது எப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து, எப்ப 6th 7th படிக்கும்போது, இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. 1ஆம் கிளாஸ் பசங்களே செஞ்சிருவாங்க. அப்படின்ட்டு என்ன பண்ணேன், 2 மோட்டர் எடுத்து ஒரு மோட்டரை கரண்ட்ல கொடுத்து அந்த மோட்டரை சுத்த வச்சு அந்த பெல்ட் இதுல இன்னொரு மோட்டர்ல கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா சுத்துச்சுன்னா, அதாவது ஃபேன்ல சுத்துச்சுன்னா இது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுன்றத இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். போய் வைக்கிற நேரத்துல உடஞ்சு போச்சு. போய் எல்லாம் பண்ற நேரத்துல என்ன பண்ண, வேற ஒண்ணுமே பண்ணல. இதேதான் அப்படியே உடஞ்சதை பத்தி எதுவும் கவலைப்படல. என் பக்கத்துல ஒருத்தன் நிறைய அந்த காடு அது பத்தி எல்லாம் நிறைய ஒருத்தன் செஞ்சு வச்சிருந்தான். அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டேன். உட்காந்து இப்ப என்னன்னா அவனுக்கு இடம் பத்தல. அவனுக்கு கொடுக்குற ஸ்லாட் பக்கத்துல எந்தலையும் வச்சுட்டான். இப்ப வரவங்கள்ட்ட எல்லாம் அது எந்துன்றான். ஆனா கொடுக்குறவங்க என்ன, ஓ நான் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் போல இருக்குன்ட்டு எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூல்ல கூப்பிட்டு பிரைஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளவு காடு எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி காற்றாலை மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு பையன் இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிறாருன்ட்டு வந்தவங்களுக்கு என்ன தெரிய போகுது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஏதோ நம்ம ஒண்ணு பண்ண போய் அது ஒண்ணு அதுல சக்சஸ் ஆகுற மாதிரி இது கிடையாது. கர்த்தர் ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னா அதுல ஒரு நேர்த்தி இருக்கு, அதுல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கு. அதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது.
ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அது சரியா போகாம அது கொலாப்ஸ் ஆகி போய் அவர் நினைச்ச மாதிரி இல்லாம போய் சரி வேற ஒண்ணு செய்வோம்னு கிடையாது. அப்படி பண்ணல. படிப்படியா வெளிப்படுத்திக்கிட்டே வராரு. உதாரணத்துக்கு விருத்த சேதனம்ன்றது ஆபிரகாமுக்கு அப்புறம் வந்த ஒரு நடைமுறையா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இல்ல. அதுக்கு முன்னாடி இல்ல. இது மாதிரி ஒவ்வொன்றும் நியாயப்பிரமாணம் அதே மாதிரிதான், கட்டளைகள் அதே மாதிரிதான், முறைமைகள் அப்படிதான், பலிகள் அப்படிதான், பண்டிகைகள். எங்க ஆபிரகாம் என்ன பண்டிகையை கொண்டாடினாரு? ஏனோக்கு என்ன பண்டிகையை கொண்டாடினாரு? எடுத்துக்கொள்ளப்படுறாரு. பண்டிகையை கொண்டாடாம பலிகள் செலுத்திருக்கலாம். ஏன்னா அது வந்து முதலாவது ஏதேன் தோட்டத்திலே கர்த்தரே பலியை செலுத்தி காமிச்சாரு. அந்த அந்த மாடலை ஃபாலோ பண்றாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு உயிரை பலியாய் கடக்கிறத அவங்க பார்த்ததே கிடையாது. கர்த்தர் தான் முதல் பலியை செலுத்தி காண்பிக்கிறாரு. ஒரு பழுதற்ற ஒரு குற்றமற்ற ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய பலியை செலுத்தி அதனுடைய தோள்களை அதனுடைய உடை அதாவது தோலை எடுத்து அதை உடையாய் கொடுத்து இந்த பலியின் மூலமாய் உன் பாவங்கள் மூடப்படும் ஆனா கழுவப்படாது அப்படின்றத அங்கேயே காமிச்சு கொடுத்துட்டாரு. அதுதான் ஃபாலோ பண்றாங்க. ஆதாம்ல இருந்து ஆபேல்ல இருந்து எல்லாருமே அந்த படிகளை ஃபாலோ பண்றாங்க. ஆபிரகாம் வரைக்கும் அந்த அப்படியே எல்லாம் வருது. ஆனா சில விஷயங்கள் வந்து ஆட் ஆகிக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகிக்கிட்டே வருது. இப்ப இது ஆட் ஆகிட்டே வரும்பொழுது கடைசி அந்த புதிய உடன்படிக்கைன்றது இதனுடைய கண்டினியூவேஷன் கேட்டீங்கன்னா, ஆமா ஒரு விதத்துல இதோடைய கண்டினியூவேஷன் தான். ஆனா இது இந்த ஏன் பழைய உடன்படிக்கைன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தப்பாய் போயிடுச்சு, இது வந்து சரியா போகல, சரியா இது வேலை செய்யல, இது உடன்படிக்கை மீறினாங்களான்னு கேட்டா மீறிட்டாங்க. ஏன்னா அவங்க கர்த்தரோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்யும் போது தெளிவா சொல்றாரு, என்னை நீ கரெக்டா நீ என் கூட இருந்தீனா நீ பொழைச்ச, இல்லன்னா உன்னை நான் கை விட்டுருவேன்ற மாதிரியே சொல்றாரு. அதே மாதிரி இவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதுனாலே தேசம் சிறைபிடிக்கப்பட்டு போச்சு. இஸ்ரவேல் யூதா தேசம் பிரிக்கப்பட்டு அது சிறைபிடிப்புக்கு போச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தரை விட்டு அவங்க பின்வாங்கினதுனாலேயே அவங்களுக்கு சில ஆபத்துகளை தேடிக்கிட்டாங்க. இல்ல இப்ப ஒரு பெரிய இருட்டில் நடந்துகிட்டு இருக்கோம், ஒரு பெரிய காட்டுல நடந்துகிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பள்ளம் இருக்குது, பெரிய விஷ பூச்சிகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. கையில லேம்ப் வச்சு ஒருத்தருக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு, என் கூடயே வா, இதுல நம்ம போயிடலான்ட்டு சொல்றாரு. கூடயே போகணும். இல்ல இல்ல என்ன நீ என்ன ஓம் பின்னாடி வரதா, என்னோட நீ பெரிய ஆளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, நான் வந்து என்னது என் வாழ்க்கை என் உரிமை, நான் தனியா என்னுடைய பாதையை நான் தான் உருவாக்குவேன்ட்டு நான் போறேன்ட்டு போனா, யார் கையில விளக்கு இருக்கு, யார் கையில வந்து வெளிச்சம் இருக்குன்னா அவங்க பின்னாடி போகணும்னா பின்னாடி போய் தான் ஆகணும். ஏன்னா அதுதான் நமக்கு சேஃப். அதான் நமக்கு சேஃப். நம்ம போக வேண்டிய வழியை, நம்ம போக வேண்டிய பாதையை நம்ம பத்திரமா அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், கடந்து போக முடியும். அந்த வெளிச்சத்தை விட்டுட்டு நான் ஒரு வழியில போய் நான் இடறிக்கையில விழுந்து இல்ல விஷ பூச்சிங்களால நான் தாக்கப்பட்டா ஐயோ அம்மான்னு கத்தனா யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். இதுக்கு காரணம் யாரு? நான் தான். விளக்கு வச்சு பாதையை காமிச்சு கொண்டு போறவர் அவர் கரெக்டா நிக்கிறாரு, அவருடைய பாதையில அவர் இருக்கிறாரு. நான் தான் என்ன பண்ணிட்டேன், பாதையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் காண்பித்த அந்த நியமங்களில் இருந்து அவங்க வெளியே போனதுனால அவங்க என்ன பண்றாங்க, சில ஆபத்துகளுக்கு சிக்கிக்கிறாங்க. ஆபத்துல போயிட்டு சிக்கிக்கிறாங்க. அப்ப பிரச்சனை யார்கிட்ட? கர்த்தர்ட்ட இல்ல. நீ என்னை விட்டு வெளியே போனியா பாரு, உன் மண்டையை உடைக்கிறேன்னு பாருங்க. கர்த்தர் செய்யறவர் கிடையாது. அப்படிலாம் செய்ய பார்த்தா அவரு அப்படிலாம் செய்யணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அப்ப நம்ம கூட இருந்தா அவருக்கு என்ன லாபம், இல்ல நம்ம வெளியே போனா அவருக்கு என்ன நஷ்டமாகுது, அதெல்லாம் அவருக்கு ஒண்ணும் கிடையாது. என்னை விட்டா நீ பின்வாங்கி போற, உன்னை 4 போடு போடுறேன்னு சாத்துறவர் அப்படி கிடையாது ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் கிடையாது. ஆனா ஆபத்து வருமான்னு கேட்டா வரும். ஏன் வரும்னா, நாம அவரை விட்டு விலகுனா நமக்கு தான் ஆபத்து. நாம அவர் கூட இணைஞ்சிருந்தா நம்ம பொழைச்சோம். இல்ல அவ்வளவுதான், நம்ம கதை மர்கையா தான். அதனால கரெக்டா நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு தான் இப்ப இந்த புதிய உடன்படிக்கை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். போன வாரமே சொன்னேன், பாக்குறதெல்லாம் புதிய உடன்படிக்கையா தெரியணும். புதிய உடன்படிக்கை கிளாஸ் போட்டிருந்தீங்களா? போன வாரம் ஃபுல்லும் புதிய உடன்படிக்கை கிளாஸ் போட்டிருந்தீங்கல்ல, அதை காட்டிலாம் வச்சிடாதீங்க. இருந்துச்சுன்னா மறுபடியும் புதிய உடன்படிக்கை கிளாஸே போட்டுக்கோங்க. அந்த கிளாஸை போட்டு அந்த பச்சை கிளாஸை போட்டு பச்சையாவே பாருங்க. இப்ப எல்லாம் எதை பார்த்தாலும் உங்களுக்கு புதிய உடன்படிக்கையாவே தெரியணும். அப்படிதான் நமக்கு இங்க புரியணும். இப்ப ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதாவது இந்த இயேசு கிறிஸ்துன்றவரு தேவ தூதர்களை காட்டிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர், மோசேவை காட்டிலும் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர், 4வது சாப்டர்ல யோசுவாவை காட்டிலும் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் சொல்லிட்டு 5வது சாப்டர்ல இருந்து 9வது சாப்டர் வரைக்கும் பிரதான ஆசாரியரை விட இவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர்ன்றத காமிச்சுட்டே வர்றாரு. இதுல விஷயம் என்னன்னு கேட்டா, அவருக்குள்ளாக நாம இந்த ஒரு உயர்வான நிலையை அடைஞ்சிருக்கிறோம், ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருக்கிறோம், சிறந்த நிலையை அடைஞ்சிருக்கிறோம். கர்த்தர்
எப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட மனுஷனை உண்டாக்குனாரோ அந்த நிலையை நாம அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் இங்க விஷயம். இதாங்க இந்த இது. இப்ப இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப சொல்றாரு பாருங்க, அவரே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. இந்த ஆசிரியரை சொல்றாரு, மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில். எப்படி நல்லா இருக்குல்ல? பைபிள் எக்ஸ்பிளைன் இட் செல்ஃப். வசனம் தன்னைத்தானே என்ன பண்ணுது, வியாக்கியானம் படுத்துது. இப்ப நம்ம 5ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த பிரதான ஆசாரியர்னா யாரு, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவருடைய கடமைகள்லாம் என்ன, அப்படி அப்படி பலிகள்லாம் என்ன, பண்டிகைகள்லாம் என்ன, இதெல்லாம் ஒன்னொன்னா சொல்லிட்டு ஒன்னொன்னா காமிச்சு கொடுத்துட்டே வராரு. ஒன்னொன்னா படிப்படியா காமிச்சிட்டு இப்ப அல்டிமேட்டா 7ஆம் அதிகாரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாரு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் என்றென்றைக்குமான ஆசாரியராக இருக்கிறாரு அப்படின்றத காமிச்சு கொடுக்கிறாரு. இப்ப நாம ரட்சிக்கப்படுறோம்னா லேவியர் முறைமையின்படியோ ஆரோனின் முறைமையின்படியோ நாம ரட்சிக்கப்பட முடியாது. நாம கர்த்தர் இடத்துல கிட்டி சேர முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. ஆரோனுடைய முறைமையின்படி பார்த்தா, அதாவது லேவியின் முறைமையின்படி பார்த்தா நாம தேவாலயத்துக்குள்ளேயே போக முடியாது. இல்ல, தேவாலயத்துக்குள்ளேயே நம்ம போக முடியாது. உள்ள போனாதானே பலி செலுத்துறது, பலியும் செலுத்த முடியாது. பலி செலுத்தும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசிரியராங்க இல்ல. எதுல? லேவியின் முறைமையின்படியில அதுல இல்ல. இப்ப இதை விட ஒரு சிறந்த மேலான உலகளாவிய ஒரு முறையை தான் கர்த்தர் ஏற்படுத்தினாரு. இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள்கிட்ட அந்த முறைமையை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. இப்ப லேவிய முறைமைன்றது அது அது வந்து பாத்தீங்கன்னா நின்று விடக்கூடியது, அது வந்து அழிந்து போகக்கூடியது, அது வந்து முழுமை பெறாதது, அது மாறிவிடக்கூடியது, அது பலவீனம் உடையது, அது பூரணமற்றது, அது முழுமையாய் பயன் தராதது. இது 7ஆம் அதிகாரத்துல ஃபுல்லு நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18 19 இந்த வசனங்கள்ல இந்த லேவிய முறைமைன்றது பலனற்றது, பயனற்றது, முழுமை பெறாதது அப்படின்றத நம்ம ஃபுல்லும் பாக்குறோம். அதே 7ஆம் அதிகாரத்துல 17 18 19 வசனங்கள் நமக்கு இன்னொன்னு புரியுது. இது அழியாத ஜீவனுக்குரிய ஒரு முறைமை. எது? மெல்கிசேதேக்கின் மூலமாய் அந்த முறைமை, அதாவது ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிற அந்த முறைமை. இப்ப நாம தேவனை ஒரு ஆசாரியை போல நம்ம அவரிடத்துல கிட்டி சேர்ந்து நம்ம அவரிடத்துல கான்வர்சேஷன் பண்ண முடியும். நம்மளுடைய குறைகளை அவரிடத்துல சொல்ல முடியும். அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க முடியும். இது நம்மளால செய்ய முடியும். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த முறைமையின்படி அப்படின்னா இது வந்து அழியாதது. இது நித்திய உடன்படிக்கை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரமேறி அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அது அந்த அழியாத உடன்படிக்கை காமிக்குது. இந்த டிஃபரன்சியேஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசாரிய ஊழியர் செய்யும்படி ஆரோனுடைய வம்சத்தார் வந்து ஆணை பெறல. அவங்களுக்கு வந்து வெறும் தன் தகப்பன் பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனாலேயே அடுத்த தலைமுறை என்ன பண்ணுது, ஆசாரியரா வராங்க. இப்படி 83 பேர் வந்திருக்கிறாங்கன்றத நம்ம வரலாற்று தகவல்களா நம்ம பார்த்தோம். இவங்களுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசாரிய ஊழியம் மாத்திரம் தான் இவங்க செய்ய முடியும். இவங்க ராஜாக்களாய் வர முடியாது. ராஜாக்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியாது. இது வந்து கிளாஷ் ஆகாது. இது ஒன்றொன்று கலக்காது. இவங்க இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகும் பொழுது எங்கேயாவது போய் உட்கார்ந்தாங்களான்னு கேட்டா உட்காரவே இல்லை, உட்கார முடியாது. அங்க போய் அங்க என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. அவங்க நின்றுகிட்டே தான் அந்த அந்த ஊழியத்தை செய்யறாங்க. அதுவும் வெளியே வருவாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. கயிறை கட்டி தான் உள்ள அனுப்புறாங்க. நம்ம ஆளுங்களை நீ கயிறை எதுக்கு எடுத்தாலும் கயிறை கட்டிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு கயிறை கட்டணும்னு தெரியாமலே கயிறு கட்டிட்டு இருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு பயம் போல இருக்குது. அது வேற டாபிக், அதுக்குள்ள போக வேணாம் நம்ம. இப்ப அந்த முறைமையின்படி பார்த்தா அவங்க உள்ள போய் உட்காரவே இல்லை. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்குமாய் ஆசாரியனா இருக்கிற பிரதான ஆசாரியரா இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க நிலையான அந்த பரம ஆலயத்துல போகும்பொழுது அங்க போய் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல உட்கார்ந்துட்டாரு. வசனம் தானே சொல்லுது, அங்க போயிட்டு சிங்காசனத்துல அவர் அமர்ந்திருக்கிறாரு. இங்க பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல அழியக்கூடிய மாறக்கூடிய இந்த பரிசுத்த ஸ்தலத்துல நின்றுகிட்டு வேலை செய்யறான். நின்றுகிட்டு அவன் அந்த ரத்தத்தை தெளிக்கிறான். ஒரு பழுதற்ற ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தை கொண்டு போயிட்டு ஜனங்களின் பாவங்களுக்காக ஃபர்ஸ்ட் தன்னுடைய பாவத்துக்காக அவன் தன்னை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு, தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டு, தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவன் பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜனங்களுடைய பாவத்துக்காக அவன் நிற்கிறான். இங்க இயேசு கிறிஸ்து பார்த்தா தனக்காக அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா தன்னுடைய ரத்தத்தை வைத்து
ஜனங்களுடைய பாவத்திற்காக அங்க பரிந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, ஒரு ஆசாரியனாய் மாத்திரமல்ல, அங்க ஒரு ராஜாவாய் வெளிப்படுறாரு, உட்கார்றாரு போயிட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பொருள் என்னவெனில், பரலோகத்திலும் பரலோகத்தில் உள்ள மகத்துவமான ஆசனத்தில் வலது பரிசுத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இப்ப உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உங்களுக்காக உங்களுடைய நலனை விரும்புகிறவர். இப்ப ஆசாரியனுக்கு அவனுக்கு சுயமா எந்த ஒரு நலன் விரும்பியா அவன் இருக்க மாட்டான். யாரு பலி செலுத்துறதுக்கான மிருகங்களை கொண்டு வராங்களோ அவங்களுக்காக என்ன பண்ணுவான், அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுனால என்ன பண்ணுவான், அவங்களுக்காக பலி செலுத்தி எல்லாம் பண்ணி இவன் போயிட்டு என்ன பண்ணுவான், இது பண்றான். எந்த ஒரு பிரதான ஆசாரியனும் ஐயோ ஜனங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு பெரிய பாவத்துல இருக்காங்களே, இவ்வளவு பெரிய இது இருக்காங்களே, நான் ஒரு மிருகத்தை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மிருகத்தை பிடிச்சு, ஆண்டவரே இந்த மிருகத்தை இந்த ஜனங்களுக்காக நான் பலி செலுத்துறேன், இந்த ஜனங்களுக்கு பாவங்களை நிவர்த்தி செய்யுங்க அப்படின்ட்டு எந்த ஆசாரியனாலும் செஞ்சதை பார்த்திருக்கோமா? யாருமே அப்படி செய்யவே இல்லை. ஆனா இந்த பிரதான ஆசாரியர் ஜனங்களுடைய பாவங்களை போக்குறதுக்காக எந்த ஒரு மிருகத்தை போய் பிடிச்சிட்டு வரல, தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ணிருக்காரு, சிந்தி இருக்கிறாரு. தன்னுடைய ரத்தத்தை பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு பரலோகத்துல நித்திய ஸ்தலத்துல நமக்காய் வைத்து இப்ப நமக்காக பரிந்து பேசுறாரு. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்றத கர்த்தர் ஒரு பிரமாணமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு பிரமாணம். லா அப்படின்னா பிரமாணம்னா அதுல ஏற்ற இறக்கமே கிடையாது, எந்த விதமான பிரிவினையுமே கிடையாது, எந்த விதமான ஏற்ற தாழ்வுகளுமே இருக்காது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிரியை செய்யும். ரொம்ப சிம்பிளா சொன்னா, ரோட்ல 60 அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா, மாருதி கார்ல வந்தவனுக்கு மட்டும் 60, ஆடி கார்ல வந்தவனுக்கு அது 60ன்றது பலன் தராதுன்றதெல்லாம் கிடையாது. 60னா எல்லாருக்கும் 60 தான். எந்த கார்ல வந்தாலும் அது 60ல போகணும்னா 60ல தான் போகணும். ஸ்பீட் பிரேக்கு எல்லாமே அப்படிதான். ஒருத்தனுக்கு வேலை செய்யும், இன்னொருத்தனுக்கு வேலை செய்யாதுன்னு கிடையாது. எல்லாருக்கும் வேலை செய்யும். அது எல்லாருமே பொது அப்படின்னு தானே ஸ்பீட் பிரேக் இருக்கு. சாரி, அந்த சைன் போர்ட்ஸ் இருக்கு. அதே போலதான் இந்த பிரமாணம்ன்றது புவியீர்ப்பு விசை உதாரணத்துக்கு ஒரு பிரமாணம், விதைப்பு அறுப்புன்றது ஒரு பிரமாணம். இது மாதிரி பிரமாணம்ன்றது நாம யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படிப்பட்ட அறிவாளிகளா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரியை செய்யக்கூடியதான் இந்த பிரமாணம். இப்ப இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது பிரமாணம். இது முதல் மனிதன் பாவம் செய்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது, இதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது. இது இப்போ ஒரு விதையை கொண்டு போய் போட்டா எப்படி ஆட்டோமேட்டிக்கா முளைக்குதோ, அதே போல மனுஷனுடைய பாவம்ன்றது, ஓ நீ பாவம் செஞ்சிட்டியா, இரு நான் உனக்கு தண்டனை தரேன், சாமி கண்ணை குத்தும் அப்படின்ற மாதிரி உட்காந்து, நீ தப்பு செஞ்சிட்டியா உன் கண்ணை குத்துறேன் வா அப்படின்றது கடவுள் ஒவ்வொருத்தரையும் கண்ணை குத்திட்டு இருந்தாருன்னா எப்படி? இது அப்படி கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா, இது ஆட்டோமேட்டடா அவர் என்ன பண்ணிட்டாரு, செட் பண்ணிட்டாரு. நீ நல்லது செஞ்சா உனக்கு நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ பாவம் செஞ்சா உன் வாசல் அது படுத்திருக்குன்றாரு. ஏன் படுத்திருக்குது, ஏன் அது நடக்குது அப்படின்னா, அது ஒரு பிரமாணம். அது அப்படிதான் வேலை செய்யும். அது இயற்கையா அப்படிதான் வேலை செய்யும். நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது நடக்கும், நீ கெட்டது செஞ்சா உன் இருதயம் திருக்கா இருக்குது, மோசமா இருக்குதுன்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்ட்டு தான் இது கர்த்தருடைய பிரமாணமா இருக்கு. இப்ப மனுஷன் செஞ்ச இப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து இந்த மனுஷனை மீட்கிறதுக்கு கர்த்தர் தன்னுடைய சுய ரத்தத்தை கொடுத்து ஒரு அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த, கருணை நிறைந்த, கிருபை நிறைந்த, அளவற்ற காருண்யம் நிறைந்த பிரதான ஆசாரியராய் நம்முடைய பிரதான ஆசிரியர் வெளிப்படுறார். இப்ப இந்த ஜனங்களுக்காக, ஏதாவது எந்த பிரதான ஆசாரியனும் இதை செய்யல. எந்த பிரதான இப்ப தீர்க்கதரிசிகள் அதை செய்யறாங்க. தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க, ஜனங்களுக்காக பரிந்து பேசுறாங்க. ஆண்டவரே கிருபையா இருங்க அப்படின்ட்டு தீர்க்கதரிசிகள் பரிந்து பேசுறாங்க. மோசேயை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மேல போய், ஆண்டவரே இந்த ஜனங்க பாவம் செஞ்சுட்டாங்க, என் பேரை நீங்க எடுத்து போட்டுருங்க, இந்த ஜனங்களை நீங்க ஒதுக்கிறாதீங்க. என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இந்த ஜனங்கள் எல்லாரும் நான் தூக்கி போட்டுறேன், உன்னைய வச்சு நான் ஒரு பெரிய தேசம் ஆக்கிடுறேன். எந்த அளவுக்கு ஒரு கோபம் வந்திருக்குன்னு பாருங்க. ஆபிரகாம் மூலமா கொண்டு வந்த அந்த தேசத்தை மொத்தத்தையும் நான் காலி பண்ணிடுறேன், உன்னை வச்சு நான் ஒரு பெரிய தேசம் ஆக்கிடுறேன். எப்படி திருப்பியும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆபிரகாம் மாதிரி கதை முதல்ல இருந்து போயிருக்கும் போல இருக்கு. மோசேக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவர் தான் ஃபுல்லு எழுதினாரு, தேவனுடைய வெளிப்பாடை பெற்று மொத்தத்தையும் எழுதினவர்ல. என்னை வச்சு கொண்டு போனீங்கன்னா கூட அடுத்த 3வது தலைமுறையில மறுபடியும் எல்லாத்தையும் போய் எவனா ஒருத்தன் அவன் வச்சுதான் மறுபடியும் செய்யணும். எத்தனை ஜனங்களை தான் ஆண்டவரை மாதிரி போகும். அதனால விடுங்க, என் பேரை கூட நீ எடுத்து போட்டுருங்க, இந்த ஜனங்களை நீ கை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு
ஒரு உண்மையான ஒரு ஆசாரியன், ஒரு உண்மையான ஒரு தலைவன், ஒரு உண்மையான கர்த்தருடைய ஸ்தானத்துல நிற்கிறவன் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறவனா இருப்பான். ஜனங்களிடத்துல கடிந்து பேசி, ஜனங்களிடத்துல எச்சரிப்பை கொடுத்து, ஜனங்களை சரியா சீர்படுத்தி, ஜனங்களுடைய குற்றங்களை அவர்களுக்கு சுட்டி காட்டி, அவங்க எவ்விதத்திலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு அவங்களுக்கு எல்லா விதங்கள்லயும் அவங்களுக்கு நல்வழிப்படுத்திட்டு, கர்த்தரிடத்துல போயிட்டு, ஆண்டவரே இந்த ஜனங்கள்ட்ட கிருபையா இருக்குன்ட்டு பேசுறவன் தான் உண்மையான தலைவன். போலியான தலைவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஜனங்கள்ட்ட இருந்து ஆதாயத்தை பெறும்படியாக அவங்கள்ட்ட ஐஸ் வச்சுக்கிட்டு, அவங்கள்ட்ட பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கிருபையா இருக்கிறாரு, கர்த்தர் மன்னிப்பாரு, கவலைப்படாதீங்க இப்படிலாம் பேசிட்டு அங்க போய் ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இது மோசமானவனா இருக்கிறாங்க, ஒன்னும் செய்யறது கிடையாது, அப்படி இப்படின்ட்டு கடவுள்கிட்ட போய் புலம்புறவன் கிடையாது. அவன் உண்மையான தலைவன் கிடையாது. அவன் அப்படிப்பட்ட உண்மையான ஒரு நல்ல தலைவனாக இருந்திருக்க முடியாது. இப்ப இந்த 8ஆம் அதிகாரத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பகுதிகளா நம்ம பிரிக்கலாம். மொத்தமே 13 வசனம் தான் இருக்கு. ஒரு சின்ன சாப்டர் தான். கர்த்தருக்கு சித்தமா தான் இன்னைக்கே கூட நம்ம இதை முடிச்சிடலாம். வெறும் 13 வசனங்கள் தான் இருக்கு. 1ஆம் வசனம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த புதிய ஆசாரியனின் மேன்மை. புதிய ஆசாரியன் எப்படிப்பட்டவர்? இந்த பிரதான ஆசாரியன், அதாவது லேவியின் முறைமையின்படி வந்த ஆசாரியன் கிடையாது, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த இந்த ஆசாரியன். இவருடைய மேன்மை என்ன அப்படின்றத 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மெய்யான பரலோக கூடாரத்தின் மேன்மை. பரலோக கூடாரத்தின் மேன்மை அப்படின்றத இந்த 2வது பகுதியில பார்க்கலாம். 3வது பகுதி பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல இருக்கு, புதிய ஆசாரியத்துவத்தின் மேன்மை. ஆசாரியன் மேன்மை ஃபர்ஸ்ட் வசனம். 6ஆம் வசனம் வந்து ஆசாரியத்துவம், அந்த ஆசாரியத்துவத்தின் மேன்மைய போதிக்குது. 4வது வந்து புதிய உடன்படிக்கையின் மேன்மை. புதிய உடன்படிக்கையின் மேன்மை பத்தி நாலாவதாக சொல்லுது. 5வது, அதாவது 7ஆம் வசனத்துல சொல்லுது. 5வதாக 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இந்த பழைய உடன்படிக்கை எப்படி ஒளிஞ்சு போச்சு, புதிய உடன்படிக்கை எப்படி கிரியை செய்து அப்படின்றத காமிக்கிறாரு. இந்த 13 வசனங்கள்ல இந்த ஆசிரியர் இதை ரொம்ப தெளிவா காண்பிக்கிறாரு. அப்ப இந்த 1வது வந்து புதிய ஆசாரியன் எவ்வளவு மேன்மை உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்றத 1ஆம் வசனம் எப்படி சொல்லுது? பரலோகத்தில் உள்ள மகத்துவமான ஆசனத்தில் வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்து அங்க பரலோகத்துல நித்தியத்துல பிதாவின் வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுக்கான பக்கா எவிடன்ஸ் யாருன்னு கேட்டா ஸ்தேவானுடைய சாட்சி. அவர் தன்னுடைய ஜீவனை விடுற நேரத்துல வானங்கள் திறந்து இருப்பதையும், பிதாவாகிய தேவனையும் அவருடைய வலது பரிசத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறத காமிக்கிறார். இவர் உட்கார்ந்துட்டாரு, ஆனா இங்க 1வது ரத்த சாட்சி போறதுனால எழுந்து நிற்கிறாரு. அப்ப எழுந்து நிற்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கிறாரு? உட்கார்ந்து இருக்கிறாருன்னு அர்த்தம். திருப்பி எந்திரிச்சு நிக்கிறவரு திருப்பி என்ன பண்றாரு? உட்கார்றாரு. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எழுந்து நின்று தன்னுடைய தாசனை வரவேற்கிறாரு. அப்ப வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு ரைட் சைட்ல இங்க ஒரு 4 சேர் இருக்குது, இந்த சைடு ஒரு 2 பேர் உட்காரு, இந்த சைடு போய் உட்காரு அப்படின்ட்டு இப்படி கிடையாது. இந்த மாதிரியான ரைட் ஹேண்ட்னா இப்படி கிடையாது. வலது கரத்தினாலே என்னை தேற்றி அப்படின்னு வருது. இப்படி போயிட்டு இருக்கோம். அப்ப இடது கரத்தினால தேற்ற மாட்டாரா? ஏன் வலது கரத்தினால தேற்றுவாரா? ஏன் அந்த வலது கரம்? வலது அப்படின்னா என்னன்னா, இப்ப சில பேர் வந்து ரைட் ஹேண்ட் பீப்புள்ஸா இருப்பாங்க, சில பேர் லெஃப்ட் ஹேண்ட் பீப்புள்ஸா இருப்பாங்க. இப்போ ஒரு கல்ல தூக்கி அவன் அடிக்கணும்னு வச்சுங்களேன், அவனுக்கு நல்லா வர அந்த கையில வேலை செய்வானா, வராத கையில வேலை செய்வானா? அதாவது பழக்கமான கையில தான் வேலை செய்வான். அவன் லெஃப்ட் ஹேண்டா இருந்தா லெஃப்ட்ல தான் என்ன பண்ணுவான்? பால த்ரோ பண்ணுவான், இல்ல கல்ல த்ரோ பண்ணுவான், பேட்டிங் பண்ணுவான். எல்லாமே அவனுக்கு லெஃப்ட்ல வரும். எது அவனுக்கு நல்லா வருதோ அதுலதான் செய்வான். அதுலதான் இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு அம்பு விடுறவங்க கூட, ஆர்ச்சரியில இருக்கிறவங்க கூட, எந்த ஹேண்ட் பீப்புளா இருக்கிறாங்களோ அந்த சைடு தான் அவங்க வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை விடும் பொழுது அது என்ன ஆகும்? டார்கெட் மிஸ் ஆகாம கரெக்டா இது பண்ணும். ஒரு கோடாரி எடுத்து, இல்ல ஒரு நம்ம ஈஸியா செய்யறது சொல்றேன், வீட்டுல தேங்காய் உரிக்கிறேன்னு வச்சுங்க, நம்ம எல்லாரும் ரைட் ஹேண்ட் பீப்புளா இருக்கிறோம். லெஃப்ட்ல வச்சு தேங்காவை போட்டு ஒரு போட்டு பாருங்க, செஞ்சிடாதீங்க, கை போயிடும். குறி கரெக்டா விழாது, வச்ச குறி விழாது, நம்ம இம்பாக்ட் விழாது. ஒரு இந்த கையில வெட்டுறதுக்கும் இந்த கையில வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா துல்லியமா இலக்க அடையக்கூடியது. அதுதான் வலது கரத்தினால தேற்றினா துல்லியமா அவர் வந்து வலிமையா முழு பலத்தோடு கூட செயல்படக்கூடியதுதான் வலது கரம். இங்க பிதாவின் வலது பரிசுன்னா
பிதாவின் முழு பலத்தோடு கூட, முழு சத்துவத்தோடு கூட, முழு ஆற்றலோடு கூட செயல்படக்கூடியவர் தான் இந்த வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். பிதா எங்கும் நிறைந்தவரா இருக்கிறாரு. அவருடைய தன்மையின் சொரூபமாக 1ஆம் அதிகாரத்துல சொல்றதுல 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம், அவருடைய தன்மைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கான உருவம். ஒரு மலர் இருக்கு, அதுக்கு ஒரு தன்மை இருக்கு, அந்த மலருடைய வாசனை வருது, அந்த வாசனைக்கு ஒரு உருவம். ஒரு பார்த்தா நமக்கு பார்த்தா தெரியும், அந்த வாசனை நமக்கு முகர்றோம், நமக்கு வாசனையில தெரியுது, அதனுடைய ஒரு வடிவமா அதை பார்க்கும்போது ஒரு கலர் தெரியுது, ஒரு வடிவம் தெரியுது. அதே போல கம்பாரிசன் கிடையாது, கம்பேர் பண்ணவே முடியாது, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயம். சூரியனை வச்சு நம்ம சில காரியங்களை புரிஞ்சுக்கிறோம். இப்ப கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா அப்படியே வேர்த்து ஊத்தும். ஆனா நம்ம பார்த்தா சூரியன் கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டா இருக்காது, சீலிங் இருக்குது, நமக்கு தெரியாது. ஆனாலும் சூரியன் இருக்கு, இந்த வெளிச்சம் நமக்கு அதை வெளிப்படுத்துது, இதுல இருந்து வர வெப்பம் நமக்கு வெளிப்படுத்துது, பார்க்கலன்னா கூட அது நமக்கு வெளிப்படுத்துது. அதே போலதான் ஆனா இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு அழகா நீங்க ஒரு ஒரு பிக்சரை காமிக்கிறேன், இப்ப சூரியனோட பிக்சரை காமிக்கிறேன் அப்படின்னா இது நெப்டியூன்கான்னு யாரும் சொல்ல போறதே கிடையாது. இது நெப்டியூன் ஒரு கோள் அப்படின்னு சொல்ல போறதே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே சூரியன்றது நம்ம பார்த்து பழகி இருக்கோம். அப்ப ஒரு பிதாவின் அந்த தன்மையின், அவருடைய தன்மை இருக்குல்ல, எல்லா தன்மையின் வெளிப்படும் ஒரு உருவமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுறாரு. இவரு பிதா கிடையாது. அது மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்கு. இவரு பிதா கிடையாது. சரியா? மூவருக்கும் ஆழ்த்துவங்கள் இருக்கு. இந்த 3 தன்மைகள்னு சொல்லலாம். இந்த 3 தன்மைகளுக்கும் ஆழ்த்துவம் இருக்கு. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசியில நித்திய பிதான்னு போட்டிருக்குங்க. அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, நித்தியத்திற்கான பிதா. அதாவது எப்படி சொல்றதுன்னா, யாராவது கொஞ்சம் ஒரு விஷயத்துல நல்லா சிறந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லோக்கல் லாங்குவேஜ், கலோக்கிய லாங்குவேஜ் சொல்லுவோம்ல, டேய் உனக்கு அப்பன்டா நான் சொல்லுவாங்கல்ல, நீ இப்பதான் கத்துக்கிட்டு வர, ஆனா இது எனக்கு எப்பயோ தெரியும், நான் உன்னை விட பழந்தின்னு கொட்டை போட்டவன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, உனக்கு அப்பன்டா நானுன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் அந்த இடத்துல நித்திய பிதான்னு சொல்றது. எவர் லாஸ்டிங் ஃபாதர்னா அவர் நித்தியத்திற்கான, அந்த நித்தியத்தை நாம் அடைவதற்கான வழி, அதுக்கான பிரதானமான வழி, அதற்கான ஒரே வழி அவர் தான் சொன்னதான் அது. ஏன்னா அதோடைய ரூட் லாங்குவேஜ்ல நீங்க அதான் அப்படிதான் எழுதிருக்கு. அது எழுதும்போது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது ரொம்ப தெளிவா அதை எழுதியிருக்கிறாரு. அதை டிரான்ஸ்லேஷன்ல பண்ணும்பொழுது நம்ம இப்படி கொண்டு போயிட்டோம். பிதா கிடையாது, பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற, திரியேக தேவன் வேற. இதை நம்ம ரொம்ப தெளிவா 2 வாரங்கள் நம்ம இதை பார்த்துட்டோம். தேவன் எனப்படுபவர் தான். மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒருவராய் இருக்கிறார்கள், அதுல சந்தேகமே வேணாம். ஆனா தனித்தனி ஆழ்த்துவங்கள் இருக்கு. மூவரையும் கோ ஈக்குவல். பிதா பெரியவருங்க, இயேசு கிறிஸ்து கொஞ்சம் சின்னவரு, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப சின்னவரு, அப்படி கிடையாது. இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப் என்ன சொல்லுவாங்க, அவர் தான் பிதான்றவாங்க. பிதான்றவர் யாரு? அவர் யாரும் கிடையாது. அவர் பத்தி ஒரு கன்சர்னே இருக்காது. அதை பத்தி தான் ஒரு பெரிய ஒரு இதா இருக்காது. இயேசு கிறிஸ்துன்னு கூட சொல்ல மாட்டான். ஃபுல்லும் இயேசு தான் அவன் வாயில இருந்து வருமே தவிர இயேசு கிறிஸ்துன்னு கூட வாயில வராது. அப்படிதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. யெகோவா விட்னஸ் பாத்தீங்கன்னா அவன் வேற மாதிரி, இவரால சிருஷ்டிக்கப்பட்டவருங்க இவரு அப்படின்ற மாதிரி போயிருவாங்க. கோ ஈக்குவல் அந்த தன்மையை நம்ம மறந்துடக்கூடாது. ஆம்னி போட்டன்ட், அதாவது சர்வ வல்லவர், ஆம்னிசியன்ட் சர்வ ஞானி, ஆம்னி பிரசன்ட் சர்வ வியாபி. இதை 3த்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. இது 3த்துலயும் அவரு நிறைந்தவராக இருக்கிறாரு இந்த கர்த்தர். இது இந்த புதிய ஆசாரியன் இவ்வளவு மேன்மை உள்ளவர் அப்படின்றத 1ஆம் வசனம் நமக்கு போதிக்குது. 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மெய்யான பரலோக கூடாரத்தை பத்தி சொல்லுது. நமக்கு உண்டுன்னு சொல்லி வரைக்கும் அந்த 2ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிருக்கோம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஒவ்வொரு செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கு அவசியம் வேண்டியதா இருக்கிறது. இப்ப செலுத்துறது எல்லாரும், இப்ப பிரதான ஆசாரியனா ஒரு ஆசாரியன் போயிட்டு தேவனுடைய பிரசனத்துல போகும்போது ஒரு பலியோ, அந்த பலி மீன்ஸ் அந்த காணிக்கையோ கொண்டு போறான். அப்ப இவருக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, செலுத்த வேண்டியதா இருக்கு. அது செஞ்சுதான் ஆகணும். அது என்ன செஞ்சாருன்றதான் விஷயம். அவன் ஜனங்க கொடுக்கிற அந்த காணிக்கைய, ஜனங்க கொடுக்கிற அந்த பலிகளை கொண்டு போறான். இவரு ஜனங்களுக்காக வேற ஒன்ன புடிச்சிட்டு வரல, ஜனங்களுக்காக இன்னொரு மக்களை போயிட்டு வா உன்னை அவனுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அப்படி கிடையாது. தன்னையே கொடுக்கிறாரு, தன்னையே அர்ப்பணிக்கிறாரு, தன்னையே ஒப்பு கொடுக்கிறாரு, தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்து அதுல
தன்னை ஒப்பு கொடுத்து என்ன பண்றாரு? இப்ப பலி செலுத்துறாரு. தொடர்ந்து வாசிங்க. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராயிருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு கொண்ட போதில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாத்தையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த மலையின் மீது காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய எச்சரிக்கையா இரு. நீங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல, 26ஆம் அதிகாரத்துல, 27ஆம் அதிகாரம், அந்த 3 அதிகாரங்களே நீங்க வீட்டுல போயிட்டு வாசிச்சு பாருங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 25, 26, 27. குறிப்பா 25ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 40ஆம் வசனம், 26ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம், 27ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஒரு மாதிரியை காண்பிக்கிறாரு, ஒரு மாடலை காமிச்சு, இந்த மாதிரியின்படி நீ போய் என்ன பண்ண செய், இந்த மாதிரியின்படி நீ செய் அப்படின்ட்டு அங்க கர்த்தர் என்ன பண்றாரு? காமிச்சு கொடுக்குறாரு. இப்ப தேவன் சொன்னது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீ ஏற்படுத்துன்னு தான் கர்த்தர் காமிச்சு கொடுக்குறாரு. தேவாலயத்தை கட்டுன்றது கர்த்தருடைய பிளானே கிடையாது, கர்த்தருடைய திட்டமே கிடையாது. சரியா? அது தேவாலயம்னா இன்னைக்கு இருக்கிற இந்த கல்ச்சரை சொல்ல, நான் சொல்றது சாலமோன் கட்டினார்ல அந்த கல்ச்சர், அந்த தேவாலயத்தை சொல்றேன். தேவாலயத்தை கட்டுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது எல்லாமே ஆசரிப்பு கூடாரம் தான். ஏன் ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா, அது நிலையற்றது. ஒரு கூடாரம்ன்றது மாறக்கூடியது. டென்ட்னா அதுக்கு வந்து எந்த விதமான பர்மனன்ட் ஒரு பிளேஸ் கிடையாது. அது மாற்றத்திற்கு உள்ளாக கூடியது, அது நிரந்தரம் இல்லாதது அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக பரலோகத்துல இருக்கிற ஒரு மாதிரியை எடுத்துட்டு வந்து இங்க ஒரு கூடாரம் போடுன்றாரு. தாவீது தான் என்ன பண்றாரு? ஒரு பெரிய அரண்மனையில நான் வாழ்றேன் ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு இதுல நான் இருக்கிறேன், ஆனா உம்முடைய பிரசனம் இருக்கிற அந்த இது வந்து ஒரு கூடாரமா இருக்குது, அது ஒரு ஆலயம் கட்டுறேன்னு. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தேவையில்லை, நான் ஒரு விஷயத்துக்காக அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், நீ வந்து இடையில வந்து குழப்பி விட்டு போகாத அப்படின்ட்டு தான் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் பேசுறாரு. கடைசியில இவர் ரொம்ப கம்பல் பண்ணாலும் சரி உன் பையன் தான் செய்வான் அப்படின்ட்டு போயிடுறாரு. சாலமோன் கூட பாத்தீங்கன்னா தாவீதுக்கு இருந்த அந்த ஒரு தேவன் மீது இருந்த அன்பு, தேவன் மீது இருந்த கருணை, தேவன் மீது இருந்த அந்த வைராக்கியத்து நிமித்தமாய் ஆலயத்தை கட்டல. நீங்க நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா அவன் சுற்றும் இருக்கிற நிறைய தேசங்களோடு கூட கலந்துட்டான். நிறைய தேசத்தோடு கூட அவர் என்ன பண்ணிட்டாரு? பெண் எடுத்து அவர் கலந்துட்டாரு. அங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவங்க வந்து பிரம்மாண்டமான சில காரியங்களை செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப இவன் தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக, தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தும் விதமாக, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பில்டிங்கை கட்டுறாரு. இந்த பில்டிங் என்னைக்குமே தேவனுக்கு மகிமை கொடுத்ததோ இல்லையோ, சாலமோனுக்கு தான் மகிமை கொடுத்துச்சு. அது சாலமோனுடைய தேவாலயம் தான் அழைக்கப்பட்டுச்சு. அதை நேபுகாத்நேச்சாரு உடச்சல்ட்டு போயிட்டாரு. அடுத்தது ஏரோது கட்டுறாரு. ஏரோது 40 வருஷமா கட்டுறாரு. எது கட்டுறாரு? தேவன் மீது இருக்கிற பாசத்தினால கட்டினாரா? தேவன் மீது இருக்கிற பற்றுனால கட்டினாரா? அவருக்கு ஒரு அரசியல் தேவை. அவர் வந்து இந்த ஜனங்களை ஆளணும், யூத ஜனங்களை அவர் ஆளணும். அவர் யூதர் கிடையாது. இந்த யூத ஜனங்கள்ட்ட அவர் நல்ல பேர் வாங்கிக்கணும்ன்றதுக்காக இப்போ தேவாலயத்தை கட்டுறாரு. அது ஏரோது கட்டின தேவாலயம்ட்டு அழைக்கப்படுது. தேவனுக்கு மகிமை அல்ல, ஏரோதுக்கு தான் மகிமை. புரியுதா? இவங்க என்ன நினைச்சாங்க? ஆலயத்தை பார்த்து, அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து, அதனுடைய மகத்துவத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தலாம் நினைச்சாங்க. ஆனா உண்மையான ஆலயம் யாரு? நாம தான். தேவனை மகிமைப்படுத்தணும்னா யாரை பார்த்து மகிமைப்படுத்தணும்? நம்மளை பார்த்து தான் மகிமைப்படுத்தணும். இது சங்கீதக்காரன் தாவீதே நல்லா செஞ்சிட்டாரு. 8ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரமா இருக்கிறான். பார்த்தா வானங்களை பார்த்தா, சூரியன் பார்த்தா பயங்கரமா இருக்குது, அதனுடைய தன்மைகள் பெருசா இருக்கு. நீங்க இந்த சீரியஸ்னு ஒரு ஸ்டார் இருக்கு, அதை பத்தி நீங்க சில படிங்களேன். கேப்பலான்னு ஒரு ஸ்டார் இருக்கு, அதை பத்தி படிச்சு பாருங்க. பீட்டில் ஜீஸ் இருக்கு, அதை பத்தி படிச்சு பாருங்க. ஒரு நட்சத்திரங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, எவ்வளவு பிரகாசம் உள்ளது, அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கு, பிளாக் ஹோல்ஸ் எப்படி இருக்கு, வார்ம் ஹோல்ஸ் எப்படிப்பட்டது, பல்சர் ஸ்டார்ஸ் எவ்வளவு வேகமா சுத்துது, இது மாதிரியான விஷயங்களை நீங்க படிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பிளாக் ஹோலுடைய அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய ஆற்றலை பார்க்கும் பொழுது மனுஷனை பார்த்தா ஒண்ணுமே இல்லாதவனா இருக்கான். ஆனா இவனை நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி
சர்வத்திற்குமான ஆளுகை இவனுக்கு நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மனுஷனை பார்த்து இந்த ஆலயத்தை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துறான். இதுதான் கர்த்தர் கொடுத்த மாடல். ஆலயத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துறது இல்ல, மனுஷனை பார்த்து மகிமைப்படுத்தணும். ஆலயம் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு சர்ச்சுன்னு நம்ம வச்சிருக்கிறோம். இது நம்ம கூடி வர இடம். நம்ம எங்க கூடுறோமோ அதுதான் ஆலயம். இன்னைக்கு இது ஒரு ஒரு அர்ப்பணிப்போட நம்ம செஞ்சிருக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கோம் தான், எல்லாம் இதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம கூடி வர்றதுக்கு பயன்படுற ஒரு இடம், அவ்வளவுதான். இங்க தேவனுடைய பிரசனம் இருக்கு, பக்கத்து இடத்துல இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்க இல்ல இங்கதான் இருக்கு அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஆனா இது நம்ம கூடி வர்றதுக்கு என்ன பண்றோம், இது நம்ம பண்றோம். அந்த ஒரு ரெவரன்ஸ் கொடுக்குறோம், அந்த பயத்தை கொடுக்குறோம். இது தேவனுடைய பிரசனத்துல நம்ம எல்லாரும் கூடி வர்றதுனால இதுக்கான மரியாதை கொடுக்குறோமே தவிர இங்கதான் தேவனுடைய பிரசனம் இருக்குது அப்படின்னு நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது. யாரு அப்படின்னா நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நாம தான் தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் இருக்கும், அங்க பலிகள் இருக்கும், அங்க ஆசாரியர்கள் இருப்பாங்க. இது எல்லாமே மாறக்கூடியது, இது முழுமை பெறாததா இருக்கும். நீங்க அப்படியே இயேசு கிறிஸ்துட்ட வாங்க, அவரு தன்னுடைய சரீரமாகிய ஆலயம் அப்படின்றாரு. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்கு நான் எழுப்பணும் போது தன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசினார். அப்ப இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை ஆலயம்ன்றாரு. ஒண்ணு, அப்ப ஆலயம்ன்றது அவருடைய சரீரம் ஒண்ணு இருக்குதா. ரெண்டாவது, அவர் நித்திய பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறாரு. 2, மூணாவது, அவரே என்ன பண்றாரு, பலியா இருக்கிறாரு. அப்ப பழைய உடன்படிக்கையில ஆலயம்ன்றது ஒண்ணு இருக்குது, பலின்னு ஒண்ணு இருக்கு, ஆசாரியன் ஒண்ணு இருக்கிறான். இது 3ம் வேற வேற காரியங்களா இருக்கு, 3ம் வேற வேற தன்மைகளோடதான் இருக்கு. இது 3ம் ஒன்று நெஞ்சு ஒரு நித்தியம் இல்லாத ஒரு இதா இருக்கு. சாம்பார்ல மீன் குழம்பு மீன் தூக்கி போட்ட மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தமே இல்லாம மெர்ஜ் ஆகாம ஒரு கலக்காமலே இருக்குது, தனித்தனியாவே இருக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு அந்த பாண்டிங் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் தன் சரீரமாகிய ஆலயம், அந்த சரீரம் தான் பலி, அவர் தான் பிரதான ஆசாரியர். சரி, அப்படி நம்மள்ட்ட வாங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள்னு சொல்லுது. அப்ப நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஒரு ஆராதிக்கிற ஒரு ஆசாரியராய் நம்ம இருக்கிறோம். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்ம ஆலயமா இருக்கிறோம், நம்ம ஆசாரியரா இருக்கிறோம். அதே நேரத்துல உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாய் கர்த்தருக்கு அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்கன்ட்டு வசனம் சொல்லுது. அப்ப நாம ஆலயமா இருக்கிறோம், நாம ஆசாரியரா இருக்கிறோம், நாம பலியா இருக்கிறோம். எதன் மாதிரி அடிப்படையில, பழைய உடன்படிக்கையின் மாதிரியின் அடிப்படையில இல்ல, புதிய உடன்படிக்கையின் மாதிரி இல்ல, இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அந்த மாதிரியின் அடிப்படையில இப்படிப்பட்ட ஒரு தன்மை நமக்கு இருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். இது 2வது பகுதி. இந்த 2வது பகுதி என்ன சொல்லுது, இந்த மெய்யான பரலோக, இது மெய்யான கூடாரம்னு சொல்லுது. ஏன் மெய்யான கூடாரம் அப்படின்னா, இந்த கூடாரம் மாறக்கூடியதுன்னு தான் கர்த்தர் காமிக்கிறாரு. இது மாறிடும்பா, இது நிலையற்றதுன்றதான் கூடாரத்தை கட்டுன்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்க செல்வ செழிப்புனால இவங்க ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க, அதுவும் என்ன பண்ணல, நிலைச்சு நிக்கல, அதுவும் என்ன பண்ணுது, இடிச்சுதான் போடப்படுது, அதுவும் மாறக்கூடியதா இருக்கு, மறையக்கூடியதாய் இருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்கன்றது அந்த சரீரமாகி ஆலயம்ன்றது மாறாது, மறையாது, நித்தியத்திற்கு உரியது. அதனாலதான் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்கள் சரீரங்களை நீங்கள் அவருடைய கிரயத்தினால நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்ட்டு 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 6ஆம் வசனத்துல என்ன சொல்லுது, இந்த புதிய ஆசாரியத்துவத்தின் மேன்மையை பத்தி இந்த 6ஆம் வசனம் சொல்லுது. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த ஆசாரிய ஊழியத்தை பெற்று இருக்கிறார். இதுதான் அந்த ஆசாரியத்துவத்தின் மேன்மை. பழைய ஆசாரியத்துவத்தை விட இந்த ஆசாரியத்துவம் மேன்மையானது. இப்ப ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்திலே இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இதனுடைய ஒரு சுருக்கத்தை தான் இங்க சொல்றாரு. அடுத்த ஒரு டாபிக் போக போறாரு. அதனுடைய சுருக்கத்தை தான் இவ்வளவு நாள் நம்ம படிச்சுருந்ததுக்கான ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி இந்த சாப்டரை இருக்குது. அப்படிதான் நம்ம இதை அணுகிறோம். அடுத்தது 7ஆம் வசனம் எப்படிப்பட்டது, புதிய உடன்படிக்கையின் மேன்மை பத்தி, இப்ப புதிய ஆசாரியத்துவத்தின் மேன்மை பத்தி 6ஆம் வசனம் சொல்லிட்டு, இந்த புதிய உடன்படிக்கையின் மேன்மை பத்தி 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. இப்ப முதலாம் உடன்படிக்கை அது முழுமையானது கிடையாது, அது நிரந்தரமானது கிடையாது, அது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதும் கிடையாது. அது ஒரு ரிப்போர்ட், இருக்கிற ரியாலிட்டிய காண்பிக்குது, இருக்கிற நிஜத்தை காண்பிக்குது. இதுதான் பிரச்சனைன்றத காண்பிக்குது. கர்த்தர் 10 கட்டளையை கொடுத்து
எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா 10 கட்டளை குடுத்துட்டு, இத நீ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணு. அப்ப ரட்சிக்கப்பட்டுருவ. அப்படின்னா, அது பண்ணவும் முடியல. ஒருத்தரும் பண்ணவும் இல்ல. அதான் வசனம் சொல்லுது. அது அது நீங்க எல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வசனங்கள் அதான் வருது. ஒருத்தனும் அத செய்யல. அது வேற விஷயம். இவன் என்னன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! ஆண்டவரே! இது என்ன செய்ய முடியாத காரியத்த நீர் குடுத்துட்டீரே! இப்ப கொலை செய்யாதிருப்பாயாக" அப்படின்ட்டு இருக்கு. ஆனா எனக்குள்ளாக அந்த ஒரு எண்ணம் பெருகி வருது. அவ்வளோப்பட்ட கோவம் வருது. எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு இது இருக்குதே! இப்ப என்னால முடியாது ஆண்டவரே! நீர் எனக்கு உதவி செய்யுங்க. இவ்வளோ பெரிய பாவ நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இவன் நெனைப்பான் அப்படின்னு குடுத்தா, இவன் என்ன பண்ணான், 10 தானே ரொம்ப சிம்பிள். என்ன ஆண்டவரே! நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீர் என்ன 10ஏ 10 குடுத்துட்டீரு. இப்ப பார் இந்த 10 நானு 360ஆ மாத்தி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு, இந்த ஸ்கெட்சஸ் ஆஃப் ஜீவிஸ் லைஃப்ல 360 கட்டளை வச்சுட்டான். இந்த 10 கட்டளை நிறைவேத்துறதுக்கு 360 கட்டளை வச்சுட்டு, எவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ண முடியுமோ, எவ்ளோ கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அத அ செயல்படுத்தவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இத வந்து ரொம்ப சிக்கலாக்கி இத வந்து என்ன பண்றான்? தங்களை ஒரு நீதிமானாக, தங்களை ஒரு பரிசுத்தவானாக, தங்களை ஒரு மேன்மை உள்ளவனாக, தங்களை வந்து கர்த்தர கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்த விட தங்களை பெரியவனாக காமிச்சுக்க, இவன் என்ன பண்றான்? முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். அப்ப ஆண்டவருடைய மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னடா இவங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்லி தர்றதுக்கு அவர் விரும்புறாரு. ஆனா, இவன் அத கத்துக்கிறதுக்கு விரும்பாம, இவன் தன்னுடைய வேலைய காமிக்க ஆரம்பிச்சுட்டான். மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம் அவன என்னென்னலாம் செய்ய வைக்குது பாருங்க. ஏன் பாவம் டேஞ்சர்ன்னா இதான். மனுஷனுடைய பாவம் எப்படிப்பட்டதா இருக்கு? அது கர்த்தர மீறியே நடக்குது. அதுதான் பாவமே. கர்த்தரை மீறி நடக்கிறது தான் பாவமே. கர்த்தருடைய செயல்களுக்கு விலகி நடக்கிறது தான் பாவம். இப்ப அடுத்தது 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க அ அ பார்த்தீங்கன்னா, 8ஆம் வசனத்துல அவர்கள் இந்த பழைய உடன்படிக்கை அந்த அளவுக்கு இல்ல. புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. புதிய உடன்படிக்கை அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது அப்படின்றத காமிக்கிறாரு. 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா வாசிக்கலாம். அவர்களை குற்றப்படுத்தி, அவர்களை நோக்கி, இதோ இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. 9 அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. இந்த உடன்படிக்கைன்றது மோசேயோடு செய்த உடன்படிக்கை மாதிரி இந்த உடன்படிக்கை கிடையாது. இது வேற. அப்ப அது வந்து இதாயிருச்சா? தப்பாயி போய் அது வந்து சரியா செய்யாதனால இது வந்துச்சா? அப்படின்னு கேட்டா, அது நிழலாட்டமானது. இது நிஜமானது. அது மாறக்கூடியது. இது நித்தியமானது. அதனால தான் அதுல இருக்கிறது எல்லாமே மாறக்கூடிய, அழியக்கூடிய, ஒழியக்கூடிய, மாற்றத்திற்கு உட்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து, நிரந்தரம் இல்லாத தன்மையை காண்பிக்கிறதுக்காக, நிரந்தரம் இல்லாத பொருட்களை வைத்து அந்த ஆலயம் உருவாக்கப்படுது. பலிகள், தூப கலசம், தூபம் எல்லாமே பாருங்க, அது வந்து ஒண்ணும் இல்லாம போயிரும். அது பலி செலுத்தி அது எரிச்சுட்டா சாம்பல் ஆகி போயிரும். அதுல ஒண்ணும் இல்ல அப்படின்னு காமிக்கிறாரு. திருப்பியும் அடுத்த பலி செலுத்தும் போது அப்ப முதல்ல செஞ்ச பலி வேஸ்ட் அப்படின்றத அவனே என்ன பண்றான் காமிக்கிறான். இப்படி ஒரு நிலையற்ற ஒரு காரியத்தை வைத்து இது நிலையற்றது அப்படின்றத காமிக்கிறதுக்கு முதலாவது செய்யறாரு. அப்ப நிலையானது ஒண்ணு வரப்போகுது அப்படின்றத அங்கேயே என்ன பண்ணிட்டாரு வெளிப்படுத்திடுறாரு. இப்போ வாசிங்க. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய பண்ணும் உடன்படிக்கையானது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நீங்க இப்ப இத அப்படியே வச்சுக்கிட்டு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு வாங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வாசிச்சது உங்க மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன். எபிரேயர்ல 8ஆம் அதிகாரத்துல இப்ப இந்த 8ஆம் வசனத்துல இருந்து இப்ப இந்த 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சது உங்க மனசுல வச்சுக்கிட்டு, இப்ப எரேமியா 31 31ல இருந்து 33 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும். ஏன் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் சொல்றாருன்னா, இப்ப தேசம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. எரோபெயாம், ரெகொபெயாம் சாலமோனுக்கு அப்புறம் அவருடைய தளபதி ஒரு பக்கமும், அவருடைய பிள்ளை ஒரு பக்கமும் பிரிச்சுட்டாங்க. மொத்தம் 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் இஸ்ரவேல் எனவும், யூதாவும் பெஞ்சமின் கோத்திரமும் யூதா அப்படின்ற கோத்திரமாகவும் இப்ப 2 தேசமா வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யமா பிரிஞ்சிருச்சு.
அதான் இப்ப இஸ்ரவேல் இப்ப 2 பேருமே சிறைபிடிச்சுட்டு போயிட்டாங்க இப்ப. 2 பேருமே உடன்படிக்கைய உடைச்சுட்டாங்க. 2 பேருமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய ஆசீர்வாதத்த இழந்து போயிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரையுமே என்ன பண்றாரு? இணைக்கிறாரு. இஸ்ரவேல் குடும்பத்தோடும், யூதா குடும்பத்தோடும் குடும்பத்தோடு புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே இந்த புதிய உடன்படிக்கை பண்ணுவேன்னா, மறுபடியும் நான் உடன்படிக்கை செய்வேன். இது நித்தியமான உடன்படிக்கை. இது நிரந்தரமான உடன்படிக்கை. இது மாற்றம் இல்லாத உடன்படிக்கையை செய்வேன்றனால தான் இது புதிய உடன்படிக்கை என்றாரு. இது வந்து ஏன் புது உடன்படிக்கை? அது பழசு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால இது புதுசு தரேன். இப்போ ஒண்ணு பண்றேன். அது புதுசு. சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு புதுசு வரும். அப்படி கிடையாது. இது புதுசுனா, இது அது மாரி கிடையாது. அது எல்லாமே நிரந்தரமற்றது. எல்லாமே மாறக்கூடியது. எல்லாமே மறையக்கூடியது. ஒழியக்கூடியது. இந்த புதுசுன்றது அதுல இருந்து ஒண்ணுமே இதுல வராது. எல்லாமே புதுசு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இதுல இருக்காது. அதுல இருக்கிற ஆலயமும் இங்க கிடையாது. இது மெய்யான கூடாரம் போட்டிருக்கு. அதுல இருக்கிற பலி இங்க இருக்காது. இங்க இயேசு கிறிஸ்து பலியா இருக்கிறாரு. அங்க இருக்கிற பிரதான ஆசிரியர் இங்க இருக்க மாட்டாரு. இங்க வந்து இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசிரியரா இருக்காரு. அப்ப இதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைன்னா அது பழசு. அது வந்து ஃபெயிலியர். அதனால இது புதுசு. அப்படி கிடையாது. புதுசுனா அதுல எல்லாமே வேற. அதுல எல்லாமே நித்தியம் இல்லாதது. ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே நித்தியமானது. அதுதான் இந்த புதுசு. இப்ப வாசிங்க. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாகும். நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 34 மட்டும் வாசிங்க. 34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இப்படியே வச்சுக்கிட்டு எபிரேயருக்கு வந்துருங்க. எபிரேயர் 10:11 அந்த 8ஆம் அதிகாரத்துல 10:11 வாசிச்சு பாருங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் 10:11 அன்றியும் இல்ல எல்லா ஆசாரியரும் 8:10:11 அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய நாட்டிலே வைத்து அவருடைய இருதயங்களை அவைகளில் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். 11 அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இது பழைய ஏற்பாடுல அவர் சொன்னது. அவர் வந்து தேவனை குறிப்பிடும் போது இஸ்ரவேலின் தேவன் குறிப்பிடுறாங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்ட்டு யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள்லாம் பார்த்தா அந்த முற்பிதாக்களின் தேவன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. சேமின் தேவன்ட்டு அழைக்கப்படுறாங்க. காம் சேம் யாபத்தின் இருக்காருல்ல, அந்த சேமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்ற மாதிரியே வருது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வருது. தானியேலின் தேவன் அப்படின்றது தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வருது. ரெக்கார்ட் ஆகுது, நீங்க வீட்டுல போய் கூட திருப்பி கேட்டுக்கோங்க. எலியாவின் தேவன் அப்படின்றது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வருது. இப்படி முற்பிதாக்களின் தேவனாக ஒரு நபருடைய தேவனாக கர்த்தர் அறியப்படுறாரு. எங்க பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்துல. புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல டோட்டலா அப்படியே மாறி இருக்கு. இப்ப புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல இவரை மகிமையின் தேவன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல அப்படியே போட்டிருக்கு. தேவனை மகிமையின் தேவன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அன்பின் தேவன் அப்படின்றத 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம். பொறுமையின் தேவன் அப்படின்றத ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆறுதலின் தேவன் என்பதை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் அப்படின்றத ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலையும் பிலிப்பியர் 4:9 சமாதானத்தின் தேவன் அப்படின்ட்டு வருது. நம்பிக்கையின் தேவன் அப்படின்ட்டு ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வருது. கிருபை உள்ள தேவன் அப்படின்றத 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அப்படியே வருது. இப்ப ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தானியேலின் தேவன், யோசேப்பின் தேவன், சேமின் தேவன்,
இஸ்ரவேலின் தேவன் என்று அழைக்கப்பட்டவர் இப்ப உலகளாவிய எல்லா ஜனங்களுக்குமான தேவனா இருக்கிறார்ன்றத புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்தி இப்ப மகிமையின் தேவன், அன்பின் தேவன், பொறுமையின் தேவன், ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன், நம்பிக்கையின் தேவன், கிருபையின் தேவன்ட்டு இப்ப தேவனுக்கு இப்படிப்பட்ட புதிய நாமங்கள் வழங்கப்படுது. இதுதான் அவர் நாமங்கள்ன்றது அறியப்படுது. இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். புதுசு அப்படின்னா இது சரியில்லைங்க, இது செய்ய போன ஒரு ஒரு மண்பாடம் செய்யறவர் ஒரு செய்ய ஆரம்பிக்கிறாரு, ஒரு ஒரு பானை செய்ய ஆரம்பிக்கிறாரு, அது சரியாவே வரல, அவர் கடைசியில ஏதோ ஒன்று பண்ணி போய் ஒரு ஜாடி வந்துருச்சு. அப்படி கிடையாது. இவர் ஏதோ செய்ய போய் அது வேற மாதிரி போய் இந்த ஜனங்களுக்கு ஒரே கொலாப்ஸ் ஆகி போய் கடைசி வேணவே வேணாம்பா, நம்ம வேற ஒன்று செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அந்த புதுசு கிடையாது. இது புதிய உடன்படிக்கைனா என்னன்னு கேட்டீங்கன்னா முற்றிலும் புதுசு. அதாவது அதுல இருக்கிற காரியங்கள் எதுவுமே இதுல இல்ல. ஏன்னா அது எல்லாமே ஒழியக்கூடியது. இப்ப புதிய உடன்படிக்கைன்றது அழியாதது, ஒழியாதது, மாற்றம் இல்லாதது. இப்ப அன்னைக்கு கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்ற கட்டளை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தடுப்பை கொடுத்துச்சு. இப்ப யாரும் என்ன பண்ண தேவையில்ல, சொல்ல தேவையில்ல, அவங்களுக்குள்ளாகவே அது என்ன ஆயிருது. இப்ப நான் கர்த்தருடைய கட்டளைய மீறி நடக்கக்கூடாதுன்றது என்னுடைய இருதயத்துல எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கர்த்தரை சேவிக்கிறது எழுதப்பட்டு ஒரு விதினால ஐயோ இன்னைக்கு நான் போனோம் அப்படின்னு அது பழைய உடன்படிக்கை, பழையசு, அது மாறக்கூடியது, மறையக்கூடியது, அது வேலைக்கு ஆகாது. நீங்க பழைய உடன்படிக்கையில இருக்கீங்களா புதிய உடன்படிக்கையில இருக்கீங்களான்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. என்ன 2026 வந்துட்டோம், இப்பயும் பழைய உடன்படிக்கைங்கள, அதான் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, இப்ப புதிய உடன்படிக்கை வந்துருச்சேன்னு நினைக்காதீங்க. புதிய உடன்படிக்கை வந்ததுக்கு அப்புறம் பழைய உடன்படிக்கையில வாழலாம். இன்னைக்கு யூதர்கள் பழைய உடன்படிக்கையில தானே வாழ்றாங்க, அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தானே இருக்கு, அவங்க ஏற்றுக்கலன்னா பழைய உடன்படிக்கை தான். இப்ப ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லி சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க பழைய உடன்படிக்கையில இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பழைய உடன்படிக்கைன்றது மாறக்கூடியது, மறையக்கூடியது, அழியக்கூடியது, ஒழியக்கூடியது. இதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. இது உங்களை குற்றப்படுத்திட்டு தான் இருக்கும், உங்களுக்கு இருக்கிற குறைய காமிச்சுட்டு தான் இருக்கணும், உங்களை வளர விடாது, உங்களை தேவனிடத்துல கிட்டி சேர விடாது. இப்ப நீங்களா உணர்ந்து, நீங்களா உங்களுக்குள்ளாக உணர்ந்து நீங்க கர்த்தரை தேடுறீங்க, கர்த்தரை வாஞ்சிக்கிறீங்கன்னா இது நீங்க இப்ப புதிய உடன்படிக்கையில இருக்கீங்க. இது மாற்றம் இல்லாதது, மறையாதது, நிரந்தரமானது. இது உங்களை தேவனிடத்துல கிட்டி சேர வைக்க வல்லது. 13ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 8:13. இல்ல 8:13, எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கை. இப்ப அது உருவழிஞ்சு போக முடியும். அதை இப்ப நம்ம ஏன்னா மாற்றத்துக்குரியது தானே, அதை நம்ம இப்ப ஒழிச்சு விட முடியும். இப்ப அந்த உடன்படிக்கை வேணாம், அது அந்த ஒரு கான்ட்ராக்ட் நம்மளுடைய வளர்ச்சிக்கு கிடையாது. இப்ப தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மெய்யான இந்த உடன்படிக்கையின்படி நாம அந்த மெய்யான அந்த பரிசுத்த ஸ்தலத்துல, மெய்யான ஆசாரியின் இடத்துல, மெய்யான பலியின் அடிப்படையில இப்ப நம்ம தேவனிடத்துல கிட்டி சேர நாம முயற்சி செய்யணும். பழைய உடன்படிக்கை அப்படின்னும் பொழுது அது கற்பலைகள்ல எழுதப்படுறது, புதிய உடன்படிக்கைனா அது இருதயத்துல எழுதப்பட்டிருக்கு. வித்தியாசம் இதுல இந்த வசனங்கள்ல அப்படியே அந்த வித்தியாசம் போட்டிருக்கு. அது எழுத்துக்குரியதா இருக்குது. இது பாத்தீங்கன்னா எழுத்து கொள்ளுகிறதா இருக்குது. இது ஆவியோ உயிர்ப்பிக்குது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்றது 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். அது ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. இது அது ஒரு பயத்தை கொடுத்து தேவனுடைய மகிமையை காண்பிக்குது. இது அன்பை காண்பித்து தேவனுடைய மகிமையை காண்பிக்குது. அங்க மின்னல், இடி, டமால் டிமால்னு சத்தம் கேட்டோன்னே ஐயோ ஆண்டவர்கிட்ட பேச விடாதீங்க, நீரே பேசு மோசேன்ட்டு இஸ்ரவேல் ஜனங்க சொல்லிட்டாங்க. அது பயத்தை கொடுத்து தேவனுடைய மகிமை காண்பிக்குது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை எப்படி பண்ணுது, தேவனுடைய அன்பை காமிச்சு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. இப்படிதான் இதனுடைய இது இருக்கு. குறிப்பா இந்த 8ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 இந்த 3 வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எங்க இருக்கு, எரேமியால இருக்கு. எரேமியா 31ஆம் அதிகாரத்துல இருக்கிறத அப்படியே இந்த வசனத்துல கோட் பண்றாங்க. இந்த 3 வசனத்துல அப்படியே கோட் பண்றாங்க. இதுல என்னென்ன காரியங்கள் இருக்கு பாருங்க. என் பிரமாணங்களை அவருடைய மனதில வைப்பேன். இப்ப நம்ம மனதுல தேவனுடைய பிரமாணங்கள் இருக்கு. இப்ப
எப்படி எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மள கைட் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் இப்ப நமக்குள்ளாக இருக்கிறாரு. இப்ப நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள தேவன் வாசம் செய்கிறாரு. இப்ப நம்மள கைட் பண்றாரு அவரு. இப்ப பிரமாணங்கள் இப்ப எங்க இருக்கு? தேவனுடைய வழி நடத்துதல் எங்க இருக்கு? நமக்குள்ளாக இருக்கு. புரியுதா? இப்ப நாம தேவனுடைய ஆலயமா இருந்து நமக்குள்ளாக இந்த பிரமாணம் இருக்கு. நம்மளுடைய இருதயத்துல அவற்றை எழுதி இருக்கிறாரு. இருதயத்துல நமக்கு அவற்றை எழுதி இருக்கிறாரு. நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் அப்படின்றத இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. எல்லாரும் என்னை அறிவார்கள். எல்லாரும் என்னை அறிவாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல. எல்லாருமே எல்லாருமே அறிவாங்க. அடுத்தது அநியாயங்களை கிருபையாய் மன்னிப்பேன். 12ஆம் வசனம் அப்படியே போட்டிருக்கு பாருங்க. அவருடைய அநியாயங்களை, அவருடைய அக்கிரமங்களை, அவருடைய மீறுதல்களை, அவருடைய பாவங்களை நான் கிருபையா மன்னிப்பேன். எதன் அடிப்படையில? அவங்க கொண்டு வர பலியின் அடிப்படையில இல்ல, அவங்க செயல்பாட்டின் அடிப்படையில இல்ல, என்னுடைய சுய ரத்தத்தின் அடிப்படையில. அப்போஸ்தலர் 20:28 சொல்ற தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. சபைன்றது அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இடம். அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன். 12ஆம் வசனம் தான் சொல்லுது. இந்த புதிய உடன்படிக்கையில மன்னிச்சிருவேன், ஆனா நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல. மன்னிச்சு அதை நீ நினையாதிருப்பேன். இனிமே அதை நினைக்க போறதே கிடையாது. இதுதான் இந்த புதிய உடன்படிக்கையின் மேன்மை. இதான் இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இதான் இந்த புதிய உடன்படிக்கையின் மகத்துவம். இது புதுசு அப்படின்னா பழசு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால புதுசுன்னு கிடையாது. இது புதுசு, ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே புதுசு, இது வரைக்கும் இல்லாதது. அது பழைய உடன்படிக்கையில எல்லாமே மாறக்கூடியது, மறையக்கூடியது, அழியக்கூடியது. இது மாற்றம் இல்லாதது, அழியாது, நித்தியமானது. ஆமென். நாம எழுதி நிறுத்தலாம்.